மதிப்புமிக்க கும்பராசினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3 நிமிட இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. கும்பராசிக்கு 2026ஆம் ஆண்டு பொதுவான கிரக பலன்களை முதலில் பார்த்துவிட்டு பிறகு உண்மை நிலவரங்களை பார்க்கலாம். கடந்த 5 ஆண்டுகளாக கும்பராசி அன்பர்கள் பல துன்பங்களை அனுபவித்து வருகின்றீர்கள். விடிவு காலத்தை எதிர்நோக்கியிருக்கும் கும்பராசியினருக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்றால் ஏற்ற இறக்க ஆண்டாக அமையப் போகிறது. ஜென்மசனி முடிந்தாலும் பாதசனி பாடாய்ப்படுத்தும் என்பதே உண்மை. எந்த ஒரு காரியத்திலும் எச்சரிக்கை மிக மிக அவசியம். கும்ப ராகுவால் விபரீத ராஜயோகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அசுர வளர்ச்சிதான். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். கும்பராகு ராஜபோகத்தை கொடுப்பார். 7ஆம் இடத்து கேது பகவான் நல்ல அறிவாற்றலை கொடுப்பார். மே மாதம் வரை 5ஆம் இடத்து குரு ஐஸ்வர்யங்களை வாரி வழங்குவார். புகழின் உச்சியை அடையப் போகிறீர்கள். நல்ல வரன் அமைந்து திருமணத்திற்கு வழிவகுக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அரசு வேலைக்கான முயற்சிகள் அனுகூலமாகும். 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கடல் கடந்து செல்லும் யோகத்தை கொடுப்பார். பலமுறை முயற்சித்தும் கிடைக்காத வெளிநாட்டு வேலைகள் சிறியதாக முயற்சித்தாலே உடனே கிடைத்துவிடும். 6ஆம் இடத்து குருவால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகலாம். உறவினரிடத்தில் விரோதம் உண்டாகும். பேச்சில் நிதானம் இல்லை என்றால் சிறிய பிரச்சனைகள் கூட பூதாகரமாக வெடித்துவிடும். 6ஆம் இடத்து குருவால் காரிய தடைகள் மற்றும் தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். புதிய முதலீடுகளை செய்யாமலிருப்பது நல்லது. இவையனைத்தும் பொதுவான பலன்களே. நாம் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு காரணம் நம் பாவகர்ம வினையே தவிர எந்த கிரகப்பெயர்ச்சியும் காரணம் கிடையாது என்பதே உண்மை. எதற்கெடுத்தாலும் ஜோதிடம் பார்த்தால் சராசரி ஜோதிடர்கள் கிரகங்களுக்கு பரிகாரம் என்ற பெயரில் ஆலமரத்தில் ஆடும் பேய்க்கதைகள் மாதிரி அண்டப்புழுகுகளே புழுகுவார்கள். ஜோதிடத்தில் எச்சரிக்கை இல்லையென்றால் உங்கள் பணமும் நேரமும் விரயமாகுமே தவிர எதுவும் நடக்காது. ஆகையால் கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்வதை தவிர்த்து இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசையன்று முன்னோர்களுக்கு விரதமிருந்து பசுக்கள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிப்பதன் மூலம் துன்பங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். மேலும் பிரதோஷ நாட்களில் அருகிலுள்ள சிவாலயம் சென்று சிவ வழிபாடு செய்து வந்தால் அவயோகங்கள் அனைத்தும் யோகங்களாக மாறி மங்களம் உண்டாகும்.